வணக்கம் டீச்சர்ஸ், இது ஸ்ரீ பாலஜெகன் கந்தசாமி. பிஇஓ ட்ரை பண்ண ஸ்டூடெண்ட்டுக்கான இன்றைய முக்கியமான கிளாஸஸ் நம்ம பார்க்கறது தமிழ் தான். தமிழ்ல பார்த்தீங்கன்னா கம்பராமாயணத்தினுடைய பாடல்கள் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். கம்பராமாயணம் இது பூரா இதில் வரக்கூடிய கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 பாடல்கள் இருக்கு. அதை நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சில தியரிட்டிக்கான ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். இம்பார்ட்டண்ட்டான ஒரு சில பேர் அறிஞர்கள், சில அறிஞர்கள் சொல்லிட்டு வள்ளலார், அன்னை தெரேசா, கைலாஷ் சத்யார்த்தி, இவங்க 3 பேரை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுட்டு உடனே நம்ம கம்பராமாயணத்துக்கு போயிடலாம். சரிங்களா? ரைட். இந்த 3 பேர்ல என்ன சொல்ல போனா, முதல்ல வள்ளலார் பத்தி பார்ப்போம். மனித நேயம் அப்படிங்கிற டைட்டில் இருந்து நமக்கு ஒரு சில தகவல்கள் கொடுத்துருக்காங்க. அதாவது இவர் வள்ளலார் அப்படின்னாலே இல்லாதவங்களுக்கு கொடுத்து சந்தோஷப்படக்கூடியது ஈகை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதாவது ஈகை அதனுடைய பொருள் என்ன அப்படின்றதுக்கான ஒரு கண்டென்ட் தான் இது. ஈகை அப்படிங்கிறது இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவுறது அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. பசின்னு வந்தவங்களுக்கு வயிறார சாப்பாடு போடணும், நமக்கு கெட்டது செஞ்சவங்களுக்கு நல்லதே செய்யணும், ஆதரவு இல்லாதவங்களை அன்போடு அரவணைக்கணும், மற்றவங்க துன்பத்தை நம்ம துன்பமா நினைச்சு வருந்தக்கூடிய பண்பு இருக்கணும் அப்படின்னு இவர்கள் சொல்றாரு. இந்த பண்புகளோட வாழ்றக்கூடிய அந்த ஆட்கள் வாழ்றவங்க உயர்வு அடைவாங்க. அப்படி வாழ்ந்தவங்களுடைய வாழ்க்கையில நடந்த சில நிகழ்வுகளை பத்தி இதுல பார்க்கலாம். சரி, உலகத்துல எந்த ஆறும் தன்னுடைய ஆறு அப்படின்னா ஓடிட்டு இருக்கக்கூடிய இந்த ஆறு பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஆறும் தன்னோட தாகத்துக்காக ஓடுறதில்லை, எந்த நிலமும் தன்னோட பசிக்காக விளையறதில்ல, எந்த மரமும் தனக்காக கனிகளை உருவாக்குறது இல்ல. இதெல்லாம் ஏன் சார் வரிசா சொல்லிட்டு புக்ல சில பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு சில நேரத்துல எதையும் கேட்டு வச்சா என்ன பண்றதுன்னா நம்ம வரிசா பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இது இம்பார்ட்டன்டான ஏரியா. சரி, இந்த மாதிரி மனிதன் தனக்குன்னு வாழாம மத்தவங்களுக்காக வாழணும். அப்படி வாழ்றதுக்கு அருள், பொறுமை, பரிவு, நன்றி உணர்வு, இன்சொல் பேசுறது இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லா உயிர்கள் கிட்டையும் அன்பு செலுத்தணும், அதுவே மனிதநேயம். அது மனிதநேயம் அப்படின்னு சொல்லப்படும். சரிங்களா? மனித நேயத்தோட வாழ்றவங்களாலதான் இந்த உலகம் இயங்கிட்டு இருக்கு. இததான் புறநானூறுல என்ன சொல்லியிருப்பானா, தமக்கென முயலா நோன்றான் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே அப்படின்னு சொல்லிட்டு புறநானூறுல சொல்றது. இது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ வரக்கூடிய ஒரு தகவல். இப்போ வள்ளலார் பத்தி பார்க்கலாம். சரி, இந்த வள்ளலாருடைய வாழ்க்கையில நடந்ததா சொல்லப்படுற ஒரு நிகழ்வு பல பேர் சொல்றது என்ன அப்படின்னா, வள்ளலார் தம்மோட இள வயசுல ஒரு நாள் நடந்து வந்துட்டு இருப்பார். அந்த வீதியில அப்படி நடந்து போயிட்டு இருப்பார். ரொம்ப தூரம் நடந்து வந்ததுனால களைப்பு வந்திருக்கும். களைப்பு வந்ததுனால ஒரு பக்கத்துல வச்சு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு வழியில ஒரு சத்திரம் ஒண்ணு இருந்துச்சு. அந்த சத்திரத்தில் இருக்கக்கூடிய தென்னையில படுத்து தூங்கிட்டு இருந்தார். அந்த நேரத்துல அங்க ஒருத்தன் வந்தான். படுத்துட்டு இருந்த வள்ளலார்கிட்ட காதுல கடுக்கன் போட்டு இருந்ததை பார்த்திருக்கான். கடுக்கன் பாத்தீங்கன்னா கோல்டு, தங்கத்தை செஞ்சது. அது தனதாக்கிக்கணும் தான் திருடணும் அப்படின்னு நினைச்சிட்டு அவன் என்ன பண்ண, தங்க கடுக்கனை மெதுவா கலட்டினான். அவனோட செயலை தெரிஞ்சும் வள்ளலார் என்ன பண்ணுவோம், கண்ணை மூடின மாதிரியே படுத்துட்டு இருந்தார். ஒரு கடுக்கனை கலட்டினதும் இன்னொரு காதுல இருந்த கடுக்கனை கலட்டுறதுக்காக அதுக்கு தகுந்த மாதிரி அவர் திரும்பி படுத்தார். அவன் அதையும் கழட்டிட்டு அந்த இடத்த விட்டு போறதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருந்தான். அப்போ வள்ளலார் சின்ன குரலை சொல்லார், மென்மையான குரலை, அப்பா இந்த 2 தங்க கடுக்கணும் கம்மியான விலைக்கு வித்துடாத அப்படின்னு சொல்லுவாரு. அது மட்டும் இல்லாம ஒரு கடுக்கனோட நீ போனா உன்னை திருடன்னு நினைச்சிட்டு உன்னை பிடிச்சி உன்னை அடிக்கிறதுக்கு கொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் நான் இன்னொரு கடுக்கன் கழட்டுறதுக்கு நான் திரும்பி படுத்தேன் சொல்லுவார். அப்படி வள்ளலார் சொன்னதை கேட்டான் அவன் வெக்கத்துல தலை குனிஞ்சு நிற்பான். சோ இந்த மாதிரி தன்னுடைய பொருள்களை கவர்ந்தவங்க கிட்ட கூட அன்பு காட்டியவர் வள்ளலார் அப்படின்றது வள்ளலாருக்கு இது ஒரு முக்கியமான தகவல் சொல்லப்படுது. வள்ளலார் மக்களோட பசுப்பினியை பத்தி உள்ளம் வாடினாரு அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம் இல்லை. அதை நீக்கிறதுக்கு விரும்பினாரு. என்ன அப்படின்னா, தன்னுடைய பெரிய முயற்சியால வடலூர்ல சத்திய தர்மசாலையை தொடங்கி எல்லாருக்கும் உணவு போட்டாரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். பசிக்கிறவங்களுக்கு உணவு போடுற வள்ளலாருடைய மனிதநேய செயல் வடலூர்ல இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து அது நடந்துட்டு இருக்கு. அததான் அவர் சொல்லியிருப்பாரு, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. தம்மோட பொருளை கவர்ந்தவன் கிட்ட கூட அன்பு காட்டும்போது வள்ளலார் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளலார் பத்தின தகவல்களை இத்தனையும் நம்ம பார்ப்போம். சரி, இப்போ அன்னை தெரேசா. அன்னை தெரேசா உங்களுக்கு தெரிஞ்சுதான் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன லைன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை அப்படின்னு அந்த வார்த்தைகளுக்கு சொந்தக்காரர் அன்னை தெரேசா. ஒரு நாள் அன்னை தெரேசா ரோட்ல ஓரமா நடந்துட்டு போயிருக்கப்போ வழியில ஒரு மூதாட்டி, ஒரு பாட்டி ஒருத்தங்க ரோட்ல ஓரத்துல படுத்துட்டு இருந்தாங்க. அன்னை தெரேசா அவங்க பக்கத்துல போய் பார்த்துட்டு உத்து பார்த்தப்போ அவங்க தொழுநோயோட கடுமையான பாதிப்போட ரொம்ப வேதனையோட அந்த மூதாட்டியோட முகத்துல அது தெரிஞ்சது. கைகள்ல விரல்கள் இல்லை, தொழுநோய் பாதிக்கிறதுனால கைகள்ல விரல்கள் இல்லை. அன்னை தெரேசா என்ன மனம் கலங்கினாங்க. மூதாட்டியோட பக்கத்துல போயிட்டு அவங்கள தொட்டு தூக்குனாங்க. சாலை ஓரத்துல ஏன் இப்படி படுத்திருக்கீங்க, ரோட்டத்துல ஏன் இப்படி படுத்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. என்ன தொடாதீங்க, என்னோட நோய் உங்களுக்கு வந்துடும், என்னோட சொந்தக்காரங்களே என்னை வெறுத்து விலகிட்டாங்க, என்கிட்ட பேசுறது இல்லை, என்னை பார்த்தாலே விலகி ஓடுறாங்க, இந்த ஒரு பூனை மட்டும் என் கூட இருக்கு அப்படின்னு அழுதாங்க அந்த பாட்டி. உடனே இதை கேட்ட அன்னை தெரேசா கண்ணீர் விட்டாங்க. இவங்களுக்கு மாதிரி ஆயிரக்கணக்கான நோயாளிகள் உதவி செய்யறது யாரும் இல்லாம, உதவி செய்யறது கூட யாரும் இல்லாம வாடுறத பார்த்தாங்க. அந்த காலத்துல தொழுநோய் கடுமையான தொற்று நோயே இருந்துச்சு.
கருணை உள்ளம் கொண்ட அன்னை தெரசா என்ன பண்ணி அவங்களுக்கு தொண்டு செய்யணும் முடிவெடுத்தாங்க. தன்னுடைய கடைசி காலம் வரைக்குமே மற்றவங்களுக்காகவே வாழ்ந்தாங்க. மக்களுக்கு செய்யற பணியே இறைவனுக்கு செய்யற பணி அப்படின்னு வாழ்ந்தாங்க. அதனால அவங்களுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு அவரை தேடி வந்துச்சு. சரிங்களா? ஸோ இது வந்து அன்னை தெரசா கிட்ட இருக்கக்கூடிய முக்கியமான கண்டென்ட். அடுத்து கைலாஷ் சத்யார்த்தி. அன்னை தெரசாவுக்கு அடுத்து அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற இந்தியர் கைலாஷ் சத்யார்த்தி. இதெல்லாம் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ வரக்கூடியது. இவரு சின்ன வயசுல தினம் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கப்போ ரோட்டோரத்தில் ஒரு சின்ன பையனை பார்ப்பார். அவன் தன்னோட அப்பா கூட உட்காந்துட்டு வேலை செஞ்சுட்டு இருப்பான். சின்ன பையன். ஏன் இந்த சின்ன பையன் நம்மள மாதிரி தானே இருக்கா, நம்ம ஏஜில் தானே இருப்பாங்க, ஏன் ஸ்கூலுக்கு வரல அப்படின்ற கேள்வி அவருடைய உள்ளத்துல உறுத்திட்டே இருந்துச்சு. தன்னோட ஆசிரியர்கிட்டையும் பெற்றோர்கிட்டையும் இந்த கேள்விகளை கேட்டுட்டு இருப்பார். அதுக்கு அவங்க இருந்து சொன்ன பதில் என்னன்னா, பணம் இல்லாதனால அந்த சிறும பள்ளிக்கு வரல, ஸ்கூலுக்கு போகல, வீட்டுல சாப்பாட்டுக்கு பணம் வேணும், அதனால பணம் சம்பாதிக்கிறதுக்காக அவங்க அப்பாவோட ஹெல்ப்ல வேலை பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பதில் கிடைச்சது. அந்த பதில் அவருக்கு ரொம்பவே மன வருத்தத்தை கொடுத்து அவருடைய மனிதனை பிற்காலத்துல அவரை பள்ளிக்கு போகாத குழந்தைகள் மேல பரிவு வர வச்சது. அதுக்காக அவர் குழந்தைகளை பாதுகாப்போம், அதாவது குழந்தைகளை பாதுகாப்போம் அப்படின்ற இயக்கத்தை தொடங்கினாரு இவர் கைலாஷ் சத்யார்த்தி. அந்த இயக்கத்து மூலமா குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்கிறதுக்காக பாடுபட்டு வராரு. கடந்த 30 வருஷத்துல மட்டுமே 86,000 குழந்தை தொழிலாளர்களை அவர் வந்துட்டு மீட்டு இருந்து அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை கொடுத்திருப்பார். உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக 103 நாடுகள்ல 80,000 கிலோமீட்டர் தூரம் நடந்தே இந்த நடைப்பயணம் போயிருக்கார். இது ரொம்ப முக்கியமானது. குழந்தைகளோட கல்வி அவங்களுடைய உரிமைக்காக நாடு கடந்து பரப்புரை செஞ்சுட்டு வரார். குழந்தையை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம். உலகத்தை குழந்தைகளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல பாருங்க, உலகம் அழகானது அப்படின்னு இந்த வார்த்தைகளுக்கு சொந்தக்காரர் நம்ம கைலாஷ் சத்யார்த்தி. சரி, அடுத்து இப்ப நம்ம பார்க்கக்கூடியதுதான் நம்ம முக்கிய ஏற்கனவே சொன்ன மாதிரி கம்பராமாயண பாடல் வரிகள். இந்த பாடல் வரிகள் இருந்து நம்ம சிலதை பார்க்கலாம். உள்ளதை உணர்ந்தபடி சொல்றது கவிதை. கவிஞனோட உலகம் இட எல்லை இல்லாதது, கால எல்லை இல்லாதது. கவிஞனுடைய சிந்தைக்குள்ள உருவாகிற அந்த காட்சியை சொற்களை வச்சு எழுப்புறான் அப்படின்றதெல்லாம் இந்த புக்கில் கொடுத்துருக்க சொல்லாங்க. அவன் கவிஞர் கண்ட அந்த காட்சிகள் அதுக்கு துணை புரியுது, கேட்ட ஓசைகள் துணை புரியுது, அதே மாதிரி ஒப்புகைகள் துணை புரியுது, கலையோட உச்சம் அடையிறது தான் அவனுடைய எல்லை ஆகுது. அப்படிப்பட்ட ஒரு கவிஞன் தான் நம்ம கம்பன் அப்படின்னு சொல்லிட்டு, அதனாலதான் கம்பன் இசைத்த கவி எல்லாம் நான் அப்படின்னு பாரதி பெருமையா பேசியிருப்பார். சரி, கவிஞன் மூலமா தன்னையே வெளிப்படுத்திக்குது. அது எப்படி வருதோ அதை மாத்துனா அழகு குறைஞ்சிடும். முதல்ல பாலகாண்டம், இதுல இருந்து இந்த பாடல் வரைக்கும் இந்த கவிதையெல்லாம் பார்த்து அவர் நம்ம இவர் கொடுத்திருப்பாரு, நம்ம கம்பர் கொடுத்திருப்பாரு. கம்பராகட்டும் திருவள்ளுவர் ஆகட்டும், இவங்கெல்லாம் சுருங்க சொல்லி விளங்க வைப்பதில் வல்லவர்கள் அப்படின்ற சிறப்புத்தர்கள் அவர்கள். ஏன்னா ஷார்ட்டா தான் சொல்லுவாங்க, பட் மிகப்பெரிய பொருள் கொடுத்துருக்கோம். ஸோ சுருங்க சொல்லி விளங்க வைப்பதில் வல்லவர்கள் கம்பனும் திருவள்ளுவரும். கதி கம்பன் கா, திருவள்ளுவர் டி, கதி அப்படின்னு சொல்றோம். ரைட், இங்க இருக்கக்கூடிய பாடல் வரிகள் நம்ம பார்ப்போம். அதாவது இந்த ஆற்று படத்துல ஆறு இயற்கையோட தோற்றமா இல்லாம ஒரு ஓவியம் மாதிரி போகுது. அதை உயிரின காணக்கூடிய அந்த அழகுணர்ச்சி கவிதையாக ஓடி நெஞ்சில நிறைவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆறு பத்தி ஒரு சில தகவல் சொல்றாங்க. இப்போ பாடல் வரிகள். தாதுகு சோலை தோறும் சம்பக காடுதோறும் போதவில் பொய்கை தோறும் புதுமற்றடங்கதோறும் மாதவி வேலிபுக வனந்தோறும் வயல்களோடும் ஓதிய உடம்புதோறும் உயிரென உலாயதன்று. தாதுகு சோலை தோறும், சரிங்களா, அதாவது மரங்கள் நிறைய இருக்கக்கூடிய செண்பக காடுகள், அரும்புகள் அவிழ்ந்து மலரும் பொய்கை தோறும், அந்த பொய்கைகள், புதுமணல் தடாகங்கள், அந்த வழிகளில் புதுமணல் இருக்கக்கூடிய அந்த தடங்கள், புதுமணல் எல்லாம் கடந்து வருது. குறுக்கத்தி, கொடி, வேலி இருக்கக்கூடிய கமுகன் தோட்டங்கள்னா பாக்கு தோட்டங்கள், நெல் வயல்கள், புதுமணல் மாதவில் வேலி போக மனந்தோறும் வயல்களோடு மோதிய உடம்பு. அதாவது அந்த நெல் வயல்கள் இது எல்லாத்தையும் பரவி ஓடுது, அந்த பாயுது. சரையு ஆறு, இது வந்து கம்பராமாயணத்துல சரையு ஆறை பத்தி நமக்கு தனியா கொடுத்துருப்பாங்க. சரையு ஆறு இந்த மாதிரி இது எல்லாம் கடந்து ஓடிட்டு இருக்கு. மாதவி வேலி போக வனந்தோறும் வயல்களோடும் ஓதிய உடம்பு தோறும் உயிரென உலாயதன்றே. அதாவது ஒரு உயிர் பல உடல்கள்ல ஊடுருவி உலாவுற மாதிரி, அதாவது தன்னுடைய ஒரு உடல் இருக்குன்னா அதுக்குள்ள உயிர் எப்படி உலாவிட்டு போகுதோ அந்த மாதிரி இந்த ஆறு போகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? ரைட், இந்த பாடல் வரிகளுக்கு உண்டான மீனிங் இது. அடுத்த பாடல் வரி. தண்டலை மயில்கள் ஆட தாமரை விளக்கம் தாங்க கொண்டல் மேகம் சொல்றீங்களா, முளவினாங்க குவளைக்கண் விழித்து நோக்க தெண்டிரை எழினி காட்ட தேம்பிரி மகர யாழின் வண்டுகள் இனிது பாட மருதம் வீட்டு இருக்கும். அது மருத வயலை பற்றி அங்க சொல்லப்படுது. சரி, இந்த பாலகாண்டத்துல நாட்டு பாடல் வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது இயற்கை வீட்டு இருக்கக்கூடிய காட்சியை பெரிய கலை நிகழ்வே நடக்கிறதான தோற்றமா கம்பனுடைய கவி இருக்கு, அது காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு இதுல சொல்லுவாங்க. இந்த இடத்துல
தண்டலை மயில்களாட தாமரை விளக்கம் தாங்க. சரிங்களா? இந்த இடத்துல முழவினேங்க குவளைக்கண் விழித்து நோக்க தென்பிரை எழினி காட்ட தேம்பிலி மகரையாளின் அப்படின்னு இந்த பாட்டோட போகும். அதாவது குளிர்ந்த சோலைகள்ல மயில்கள் அழகாக ஆட, தண்டலை மயில்கள், அது குளிர்ந்த சோலைகள் வந்து மயில்கள் அழகாக ஆட, விரிதாமரை மலர்கள் தாமரை விளக்க, தாமரை விளக்க அப்படின்னா அந்த தாமரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு விளக்க ஏந்துனா எப்படி இருக்கும், சொன்ன மாதிரி விரி தாமரை மலர்கள் ஏற்றி வச்ச விளக்குகள் மாதிரி தோன்ற சூழும் மேகங்கள், கொண்டல் மேகம், கொண்டல் அப்படின்னா மேகம், சூழும் மேகங்கள் மத்தள ஒளியாய் எழு எந்திரிக்க, மலரும் குவளை மலர்கள் கண்கள் விரித்து, அதை விழித்து பார்க்கிற மாதிரி தெரிய, நீர்நிலைகள் எழுப்பக்கூடிய அந்த அலைகள் திரை சீலைகளா விரிய, மகரையாளோட, மகரையாளின் வண்டுகளின் இது மகரையாளோட தேனிசை மாதிரி வண்டுகள் லீங்க, அதாவது ரீங்காரம் பாட, மருதம் வீட்டு இருக்கிறது, மருத நிலம் இல்லைங்களா, அது வந்து வீட்டு இருக்கு அப்படின்னு இந்த பாடல்ல சொல்லப்படுது. சரி, இப்ப அடுத்ததாக வன்மை இல்லையோர் வறுமையின்மையார், அதாவது இங்க வந்து பாலகாண்டத்துல நாட்டு படத்துல சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒண்ணு இருக்க, ஒன்றின் இருப்பால் இன்னொன்று அடையாளப்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தோற்பவர்கள் ஒருத்தர் இருந்தாதான் ஜெயிக்கிறவங்க யாருன்னு தெரியும் இல்லைங்களா? தோக்கம் கூட இல்லை, நீ ஒரே ஆள் ஓடி அதில் நீ ஜெயிச்சேன்னு சொல்ல முடியுமா? அப்போ ஒன்று இருக்க இன்னொன்று இருந்தால் தான் அடையாளப்படுத்துவது. அப்படிங்கிற ஒரு மெய்யில வச்சு ஒரு நாட்டோட பெருமையை புலப்படுத்துற கம்பனுடைய யுக்தி போற்றத்தக்கது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பாடல் வரிகள் பார்த்தீங்கன்னா, வன்மை இல்லையோர் வறுமை இன்னையார், சரிங்களா? வறுமை இன்னையாற்றின்மை இல்லையோர் செருநெறின் மையால், செருநெறின் மையால் உண்மை இல்லை பொய்யுரை இல்லாமையால் வெண்மை இல்லை பல் கேள்வி மேவாளால், அதாவது நல்லா படித்தவங்க இங்க இருக்காங்க. அதாவது பொய்மொழி இல்லாததால் மெய்மை தனித்து விளங்கல, பல வகை கேள்வி செல்வம் நிறைய நிறைய இருக்கனால அங்க அறியாமை கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லுவாங்க. அது கடைசியா வரக்கூடியது வந்து, அதாவது வன்மை, கோசம் நாட்டுல வறுமை கொஞ்சம் கூட இல்லாததால கொடைக்கு அங்க இடமில்லை, கொடை மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்காக அங்க வாங்குறதுக்கு ஆள் இல்லை, அதனால கொடுக்கறதுக்கு கொடைக்கு அங்க இடமில்லை. நேருக்கு நேராக போர் புரியறவங்க இல்லாதனால நேருக்கு நேராக இன்றின்மை, அதாவது வறுமை இல்லை, ஓகே, செருநரின்மையால் உண்மை இல்லை. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்க அந்த நேருக்கு நேராக போர் புரியறவங்க இல்லாதனால உடல் வலிமை எடுத்து காட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை, பொய் பேசுறதுக்கு, அதாவது பொய்மொழி இல்லாதனால மெய்மை தனித்து விளங்கல, அதாவது உண்மை வந்து தனிமையா விளங்கல, தனித்து விளங்கல, பல வகை கேள்வி செல்வம் நிறைய இருக்கிறதால அங்க அறியாமை கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் வரிகள்ல சொல்லப்படுது. அடுத்து, வெய்யோ நொழிதன் மேனையின் விரிசோதியின் மறைய பொய்யோ நனு மிடையோட, அதாவது இந்த வரிகள் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருப்பாரு. மிடையாளோடு மிளையானோடும், அதாவது மிடை இடை ஆளோடும் மிளை இளையவன், புரியுங்களா? அதாவது கொடி இடை போன்ற அந்த சீதை இளையானோடும், அதை பாருங்க அந்த லக்கணத்தை பத்தி சொல்லுவாங்க. அதாவது மிடையாளோடும் இளையானோடும் அப்படின்றதுதான் மிடையாளோடும் சொல்றது. சரி, மையோ மரகதமோ மரி, அதாவது மையோ இது வந்து கருப்பு மையோ, மரகதமோ அதாவது பச்சை நிற மரகதமோ, மறி கடலோட போனால் மறிக்கிறது செத்துருவங்க, அதாவது சாவை தரக்கூடிய கடலோ, மலை முகிலோ மலை போன்ற மேகமோ, ஐயோ இவன் வடிவென்பதொரு அளவுல கொடையான், அதாவது அந்த ராமனுடைய நிறத்தை பத்தி இந்த இடத்துல சொல்லப்படும். அயோத்தி காண்டம் கங்கை படத்துல ராமனுடைய மேனியை வர்ணிக்கிற கம்பன் மை மரகதம் அப்படின்னு ஓமை சொல்லி நிறைவா சொல்ல முடியல அப்படிங்கிறத, ஐயோ என்னால சொல்ல முடியல அப்படிங்கிறத அவர் சொல்றார். வெய்யோனொலி தன் மேனியின் விரிசோதியின் மறைய பொய்யாமன, பொய்யோவன மிடையாளோடும் மிளையானோடும் இளையானோடும் அப்படின்னு சொன்னான் போனான். இதோட பொருள் பாத்தீங்கன்னா, இந்த பகலவன் பட்டொளி, அதாவது பகலவன் வெய்யொளி அப்படின்னு சொல்றது, பகலவன் சூரியன், சூரியனுடைய அந்த ஒளி அந்த ராமனுடைய நீல மேனி மேல பட்டு அந்த ஒளியில பட்டு இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு மறைஞ்சிருது. இடையே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு நுண்ணிய இடையால் சீதை, அதாவது வெறும் மிடையாளோடு நுண்ணிய இடையால் சீதையோடும் இளையவன் இலக்கவனோடும் மிளையானோடும், சரிங்களா? இவங்க ரெண்டு பேரோடையும் அவர் போனான். அவன் நிறம் மையோ, மையோ கருப்பு மையோ, பச்சை நிற மரகதமோ, மறிக்கின்ற மறிகடலோ, அதாவது மறிக்கின்ற நில, அதாவது நீல கடலோ, கார் மேகமோ மலை முகிலோ, ஐயோ ஒப்பற்ற அழியாத அழகனை உடைய வடிவு கொண்டவன் ராமன் அப்படின்ட்டு அவரு ராமனுடைய திருமேனி பத்தி சிறப்பா சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட் அதுல பாருங்க, ஆழ நெடுந்தர யாரு கடந்திவர் போறோம், ஆழம் ஆழமான,
சரிங்களா? இப்ப இதுல வந்து இந்த பாடல் பாத்தீங்கன்னா அயோத்தி காண்டத்துல கங்கைகான் படலத்துல வந்திருக்கும். கவிதைகள் மூலமா பெறக்கூடிய இன்பங்கள் எத்தனையோ, அதுல ஒண்ணு சந்த இன்பம். சரிங்களா? இங்க சந்த இன்பத்தை பத்தி அவங்க சொல்லுவாங்க. பொருள் புரியலைனாலும் இந்த சந்த இன்பம் மகிழ்ச்சி விட்டுது. ஓசை தரக்கூடிய இன்பம் உவமை இல்லாத இன்பமடா அப்படின்னு பாரதி இந்த இடத்துல சொல்லியிருப்பார். இது வந்து ரொம்ப முக்கியமானது. ஆள் நெடும்பிறையாறு கடந்தவர் போவாரோ வேள நெடும்படை, வேள யானைகள் சொல்றீங்களா, வேள நெடும்படை கண்டு நடுங்கிடும் வில்லாலோ தோழமை என்றவர் சொல்லிய சொல்லொரு சொல் அன்றோ ஏழமை வேடன் அறிந்திரல நன்றனை யோசாரே. அதாவது ஆழ நெடுந்திரை, அதாவது இந்த பொருள் பாத்தீங்கன்னா ஆழமும் பெரிய அலைகளும் இருக்கக்கூடிய கங்கை ஆற்றை பரதன் முதலானவங்க கடந்து போவாங்களோ, சரிங்களா, பரதன் முதலானவங்க கடந்து போவாங்களோ யானை கொண்டு சேனை வேலை நெடும்படை கண்டு நடுங்கிடும் வில்லாலோ, யானைகள் கொண்ட சேனையை அந்த படையை பார்த்துட்டு புறமுதுகு காட்டி விலகி போகிற வில் வீரனோ நான். சரிங்களா? தோழமை என்று தோழமை என்றவர் சொல்லிய சொல்லொரு தோழமை அப்படின்னு சொல்லிட்டு ராமர் சொன்ன சொல் ஒப்பற்ற சொல் இல்லையா? தோழமையை நினைக்காம இவங்களை கடந்து போகாம விட்டேன்னா அற்பனாகி இந்த வேடன் இறந்திருக்கலாமே அப்படின்னு உலகத்தார் என்னை பழி சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் வரிகள் அதை சொல்லப்படுது. நெக்ஸ்ட், உறங்குகின்ற கும்பகர்ணவுன், அதாவது கண் மாய வாழ்வெல்லாம், அதாவது தூங்கிட்டு இருக்க அந்த கும்பகர்ணா உன்னுடைய வாழ்க்கையை வந்து இந்த இடத்துல முடிய போறதை நீ பார்க்கணும், அதுக்காக எந்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஓசையில் அமைஞ்ச சந்தம் கும்பகர்ணன் எழுப்புற காட்சியை கண் முன்னாடி நிறுத்தும். சரிங்களா? இப்போ பாடல் வரிகள், உறங்குகின்ற கும்பகர்ண உன்கண் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்ற இன்று காண எழுந்திராயோ, அதாவது எழுந்திராய் கரங்கு போல விற்பிடித்த கால தூதர் கையிலே உறங்குவாயு ரங்கு வாயினி கிடந்து உறங்குவாய், நீ தூங்கு, நீ யாரு கூட அவருடைய இதுல போயிட்டு சேர்த்ததுக்கு அப்புறம் தூங்கு அப்படிங்கிறத சொல்லுவாங்க. என்னுடைய பொருள் பத்தினா உறங்குகின்ற கும்பகர்ணனே உம்முடைய பொய்யான வாழ்வு எல்லாம் இன்றில் இருந்து இறங்குவதற்கு தொடங்கிவிட்டது, அதை பார்க்கறதுக்காகவாது எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திடுவாய் காட்டாடி போல எல்லா இடங்களையும் தெரிகிற வில்ல பிடிச்சி, காட்டாடி போல அதாவது கரங்கு போல விரிவிடுத்த காலதூதர் கையிலே, காத்தாடி மாதிரி எல்லா இடங்களையும் தெரிகிற வில்ல பிடிச்சி காலனுக்கு தூதரானவர் கையிலே நீ போய் படுத்து உறங்குவாயாக அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் வரிகள் சொல்லப்படுது. இது வந்து பாத்தீங்கன்னா கம்பர் ராமனுடைய வரலாற்றை தமிழ்ல கொடுத்து ராமாவதாரம் அப்படின்னு பேர் வச்சிருப்பாரு. இது கம்பராமாயணம் அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து 6 காண்டங்கள் கொண்டது. இதெல்லாம் பேசிக்கா நம்ம இந்த நூல்னு வரும்பொழுது இதெல்லாம் ஒரு சில வரிகள் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. கம்பருக்கான சிறப்பு பெயர்களும் கல்வியில் பெரியவர் கம்பர், கம்பன் வீட்டு கட்டுதெறியும் கவிபாடும் அப்படின்றதெல்லாம் அவருடைய சிறப்பு பெயர்கள். சோழ நாட்டு திருவழுந்தூரை சேர்ந்தவர் நம்ம கம்பர். அது இவர் ஆதரிச்ச வள்ளல் பேரு திருவெண்ணைநல்லூர் சடையப்ப வள்ளல், இவரால் ஆதரிக்கப்பட்டவர். அது மட்டும் இல்லாம இவருக்கு கம்பருக்கு சிறப்பு பெயர்கள்னு சொல்லும் பொழுது இன்னுமே விருத்தம் என்னும் ஒன்பாவிற்குரிய கம்பன் அப்படின்னு புகழப்பட்டவர். இவர் எழுதின நூல்கள் சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, அந்தாதில 2, அப்புறம் திருக்கை வழக்கம் 7/70, சிலை 70 2 அப்படிங்கிற நூல்கள் இவர் இயற்றியிருப்பார். ஸோ இவ்வளவுதான் இதுல வந்து இங்க இருக்கக்கூடிய முக்கியமான பாடல் வரிகள். இது வந்து நம்ம பியூடைய தமிழ் புக் அந்த இலக்கியங்கள் இருக்கு பாருங்க, அதில் வரிசையாக அந்த கிளாஸ் வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. அது ஃபுல்லாகவே உங்களுக்கு வரிசையாக வர ஆரம்பிச்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோ நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.